ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க இன்னைக்கு எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வார் டென்ஷன்னால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்டு தான். ஸோ யூஎஸ் ஆயிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.38%, ஒரு $3.77 ஸோ மேலே தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷ் ஓப்பனிங் தான். ஸோ பியரிஷ் ஓப்பனிங்னா என்னன்னா -$0.59 இப்போதைக்கு ஒரு டவுன் சைடில் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஒரு பிவோட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 6410க்கு வந்தால் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல்லிங் எதிர்பார்த்தேன். பட் அந்த இடம் ஒர்க் ஆனது ஒரு 70 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டவுன் ஆனது. கரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 22, அதாவது 10 o'clock கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 6417 6345 338 வரைக்கும் கொஞ்சம் கீழே வந்தது. ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி தான். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிவோட் அண்ட் சப்போர்ட் ஜோன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 6330 தான். ஸோ எப்படி நமக்கு ஒரு $0.62 நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கறனால கண்டிப்பாக என்ன சொல்றதுன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் 6 48 ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு ஓப்பனிங் தான் நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் இந்த 6330 வந்ததுக்கப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 6465 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 6465 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இந்த இடம் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 6465. ஸோ அந்த இடம் வந்தால் ஸோ அகைன் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியும் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துக்கும், அதாவது 6330க்கும் 6465க்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் 6330, ரெசிஸ்டன்ஸ் 6465. ஸோ நடுவில் எங்கே போய் நம்ம என்ட்ரி ஆனால் கூட கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதனால் அந்தந்த ஜோன் வந்தால் மட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ஸோ நம்ம பையோஸ் எல்லாம் பண்ணுறது நல்லது. பட் இந்த இடம் பிவோட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். பட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நேற்று நியூஸ்னால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 323.8 வந்தால் ஸோ நம்ம பை எடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் 336 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஓகே. ஸோ கோல்டு நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு $8 $12 நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி கோல்டு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் கோல்டில் இருக்குது. ஸோ இன்னைக்கு டார்கெட் கிட்டத்தட்ட $3339 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சில்வர்னாலும் நல்ல க்ரோத், கிட்டத்தட்ட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி பை தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் 887.45 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் காப்பரில் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் என்ன சொல்லியிருந்தேன் 6330, ரெசிஸ்டன்ஸ் 6465 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் ஜஸ்ட் ஒரு 5 செஷன் தான் நமக்கு 5520 6472 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ 5 செஷன். பட் இறங்கிறதுக்கு 2 செஷன் இல்லைனா ஒரு செஷனே போதும். ஏன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கொஞ்சம் சாதகமாக இருந்தது அப்படின்னா ஏறுறதுக்கு தான் 5 நாள் ஆகுமே தவிர ஸோ இறங்கிறதுக்கு நமக்கு 2 நாள் கூட தேவைப்படாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நியூஸஸ் வரட்டும், இல்லை இன்வென்ட்ரி டேட்டா பார்க்கலாம். ஏதாவது சப்ளை ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஏதாவது சப்ளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ தொடர்ந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.